most respected chairman of this renowned institution, most respected principal, vice principal, deans, senior faculties, supporting staffs, my dear students, and eminent persons from Puthiyathalaimurai and economics expert Adil and all others who have gathered here, a warm and pleasant morning to one and all. அனைவருக்கும் வணக்கம். இந்த தலைப்பு மிக அற்புதமான ஒரு தலைப்பு. நிறைய தலைப்புகளில் பேசுகிறோம், பட் கனவு மெய்ப்பட என்பது மிக அற்புதமான ஒரு விஷயம். எனக்கு பிடித்த தலைப்பும் கூட, பிடித்த விஷயமும் கூட. கரும்பு தின்ன கூலியா சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி கனவு காண்பதற்கு என்ன, கனவு காண்பதற்கு நான் பக்கத்தில் போய் என்ன கடன் வாங்க தேவையில்லை, நான் வேறு எங்கேயும் போய் யார்கிட்டையும் ரெக்வஸ்ட் பண்ண தேவையில்லை. பட் இட் லைஸ் வித்இன் மீ, இட் எக்ஸிஸ்ட் இன் மீ, இட் எக்ஸிஸ்ட் இன் மை இமேஜினேஷன். ஸோ கனவு அப்படிங்கிறது மிக மிக ஒண்டர்ஃபுல். வாழ்க்கையை வசந்தமாக்குவது அல்லது வாழ்க்கையை நரகமாக்குவது ரெண்டுமே நாம் காண்கிற கனவுகள் தான். இந்த உலகம் தோன்றி 450 முதல் 500 கோடி ஆண்டுகள் ஆகியுள்ளதாக ஒரு கணிப்பு. பட் இந்த உலகத்தில் ஆஸ் ஆன் டுடே, இன்னைக்கு இந்த நிமிஷத்தில் இந்த ஜனத்தில் எடுத்து பார்த்தோன்னு சொன்னால், வாட் எவர் த திங்ஸ் விச் ஆர் ஆல் கேன் பி எக்ஸ்பீரியன்ஸ்டு by our perception or by our vision, இது எல்லாமே இட்ஸ் ஆல் கிரியேஷன் ஆஃப் ஹியூமன் கைண்ட். இயற்கை வழங்கியதை தவிர செயற்கையாக உருவாக்கியுள்ள அத்தனையுமே இந்த டெஸ்க், தென் மைக், எவ்ரிதிங், இந்த ஹால், ஆடிட்டோரியம், சேர்ஸ் அண்ட் வாட் எவர் ட்ரெஸ் வி வேர், எவ்ரிதிங், வெஹிக்கிள், எவ்ரிதிங் அரவுண்ட் அஸ், எல்லாமே கிரியேஷன் ஆஃப் மேன் தான், ஹியூமன் தான். ஸோ இந்த கிரியேஷன் எல்லாம் எப்படி வந்திருக்கும்? ஆல் ஆஃப் எ சடன் வந்திருக்குமா? நிச்சயமாக கிடையாது. இட் ஸ்டார்டட் ஆஸ் அ ட்ரீம் ஒன்ஸ். மனிதன் ஒரு விஷயத்தை கனவோடு அவன் தொடங்கியது, அது அவனுடைய செயல் திட்டத்தினால, தொடர் முயற்சிகளினால, விடாமுயற்சிகளினால அது நனவாகி இருக்கின்றது. அதனால தான் நம்ம we are all enjoying the very existence on the earth, right? ஸோ உலகத்தில் ரெண்டு விஷயங்கள், ஒன்று நல்லது, இன்னொன்று கெட்டது. ஸோ இந்த ட்ரீம் அப்படிங்கிறது நல்ல விஷயத்துக்காகவும் இருக்கலாம், கெட்ட விஷயத்துக்காகவும் இருக்கலாம். இந்த மனுஷன் தோன்றின காலத்திலிருந்து 2 வகையான கனவுகளை மனிதர்கள் கண்டு இருக்கின்றார்கள். அந்த 2 வகையான கனவுகளுடைய ஒட்டுமொத்த ப்ளஸ் மைனஸ், அடிஷன், சப்ஸ்ட்ராக்ஷன் எல்லாம் சேர்ந்து தான் இன்றைய ஒட்டுமொத்த ரிசல்ட். ஸோ நிறைய பேர் தே வாண்டட் டு டெஸ்ட்ராய் த வேர்ல்டு நிறைய இருக்காங்க. ஆஸ் எ போலீஸ் ஆஃபீஸர் என்னுடைய பர்செப்ஷனில் பார்த்தோன்னு சொன்னால், நாங்கள் திருடர்களை பார்க்கும்பொழுது, திருட அடுத்தவருடைய பொருளை வித்தவுட் தேர் நாலேஜ் அவன் களவாட பார்ப்பான். ஹீல் ட்ரை டு ஸ்டீல், ஹீல் ட்ரை டு கெட் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி டு கிராப் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் அதர்ஸ். பிகாஸ் அவனுக்கு அந்த தர்மம் கிடையாது, அவனுக்கு அந்த சானிட்டி கிடையாது. ஸோ அவன் நெகட்டிவான தாட் ப்ராசஸ், நெகட்டிவான இமேஜினேஷன். ஒரு பேங்கை ராபரி பண்ணணும்னு சொன்னால், அல்லது ஒரு செயினை ஸ்நாச் பண்ணணும்னு சொன்னால், ஒரு ஹவுஸை பர்க்லரி பண்ணணும்னு சொன்னால், அவன் அதுக்கு முன்னாடி ஒரு இமேஜினேஷன் கொடுத்துருப்பான். அந்த இமேஜினேஷன், அந்த ட்ரீம் அவனுக்கு பாருங்க, அதே ஹியூமன் பீயிங், அதே சைஸ் ஆஃப் பிரைன், பட் த இமேஜினேஷன், பட் த ட்ரீம் டிஃபர்ஸ். Whereas as a police officer, நான் எப்படி நினைப்பேன், எங்கெல்லாம் லாக்டு ஹவுசஸ் இருக்குது, how can we protect, how can we send our beats, police presence, police visibility எப்படி பண்ணலாம். If at all something happened beyond our control, how can we detect those cases at the earliest so that we can render justice to the affected victim.
ஸோ இந்த மாதிரியான தாட் ப்ராசஸ் ஆஸ் அ போலீஸ் ஆஃபீஸர் இருக்கு. பட் ஆஸ் அ பிரின்சிபல், ஆஸ் எ சேர்மன் ஆஃப் திஸ் காலேஜ், அவங்களுக்கு ஒரு இமேஜினேஷன், ஒரு ட்ரீம். என்ன, இங்கே படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவிகளை நல்ல இந்திய அரசால் நடத்தப்படக்கூடிய ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எக்ஸாமினேஷனில் அவங்கள குவாலிஃபை செய்ய வச்சு அவங்கள ஒரு பெஸ்ட் ஆஃபீஸராக உருவாக்கணும் அப்படிங்கிற கனவு, அதனுடைய விளைவு நாம் இங்கே பேசி கொண்டிருக்கின்றோம். ஸோ அந்த கனவு அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ எந்த ஒரு விஷயத்துக்குமே, எந்த ஒரு விஷயத்தை செயல்படுத்துவதற்குமே அந்த விஷயம் இட் ஹேஸ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் தி வெரி மைண்ட் ஆஃப் த பர்டிகுலர் ஹியூமன் பீயிங். அது நீங்களாக இருக்கலாம், நானாக இருக்கலாம். நான் இன்று காவல்துறை அதிகாரியாக உங்கள் முன் பேசி கொண்டிருக்கிறேன் என்றால், காவல்துறை அதிகாரியாக ஆக வேண்டும் என்ற ஒரு கனவு என்னுள் ஆழ பதிந்திருந்த காரணத்தினால தான் I survived all those scars, I survived all those struggles, I could overscale all the obstacles so that I can become a police officer and I made my dream come true. So it is applicable, equally applicable to all the audience, to all the individuals who have gathered here to witness the event. So கனவு அப்படிங்கிறதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம மனிதர்களுக்கு இயல்பாகவே தாட் ப்ராசஸ் ஒரு நாளைக்கு எடுத்துட்டுன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் 60,000 தாட்ஸ் நமக்கே தெரியாது. பட் ரிசர்ச் சேஸ் தட் ஆல்மோஸ்ட் more than 50,000 தாட்ஸ் மனசுக்குள்ளே வந்து 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 போயிட்டுருக்கும். மின்னல் மாதிரி போயிட்டுருக்கும். பட் வெரி ஃபியூ we can count it, very few will only reverberate, மனதிற்குள்ள எதிரொலித்து கொண்டே இருக்கும். அந்த 60,000 தாட்ஸ், இன்னைக்கு நான் இங்கே வந்திருக்கேன், இந்த ஸ்டேஜில் உட்கார்ந்துட்டு இருக்கேன், என்னுடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கணும்? இவ்வளோ பேர் ஹவுஸ்ஃபுல் ஆடிட்டோரியம் இருக்குது, எல்லாத்தையும் நம்ம இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஹவு கேன் வி டெலிவர்? என்ன விஷயத்தை அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தலாம், எப்படி சேர்த்தலாம் அப்படிங்கக்கூடிய விஷயத்தில் என்னுடைய தாட் ப்ராசஸ் போயிட்டுருக்கோம். நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, உங்களுடைய தாட் ப்ராசஸ் இவங்க என்ன பேச போகிறாங்க, வழக்கம் போல் லெக்சர் கொடுக்க போகிறாங்களா, என்ன மாதிரி பேச போகிறாங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு தாட் ப்ராசஸ் போயிட்டுருக்கோம். பட் எவ்ரி டே இட் கீப்ஸ் சேஞ்சிங். ஒவ்வொரு நாளும். வெல்கம் மிஸ்டர் பூமி. பூமி த கிங் மேக்கர், ரைட்டாக இருக்குமா அட்ஜெக்டிவ்? So every day ஒரு thought process போயிட்டு இருக்கு, depending on the circumstances in which we keep ourselves engaged. But irrespective of the circumstances, உங்க மனசுல ஒரு thought process போய்கிட்டே இருக்கும், அதை கூர்ந்து கவனிக்க வேண்டும். அந்த தாட் ப்ராசஸ் தான் இட் வில் லாஸ்ட் லாங். அதுதான் உங்களுடைய கனவு, அதுதான் உங்களுடைய லட்சியம், அதுதான் உங்களுடைய வாழ்வியல், த லார்ஜர் பர்பஸ் ஆஃப் யுவர் லைஃப். அதை யார் அவேராக இருக்கிறாங்களோ, அதை பற்றிய புரிதலோடு இருக்கிறார்களோ, அவர்கள் தே வில் சேஸ் த ட்ரீம்ஸ். உலகத்தில் ஆல் த கிரேட்டஸ்ட் பீப்புள் ஆர் நத்திங் பட் தே ஹாவ் செரிஸ்ட், they have adored, they have added values to their dreams. உலகத்தினுடைய ஆகச் சிறந்த ஆளுமைகளும் வெற்றியாளர்களும் தங்களுடைய கனவுகளுக்கு வடிவம் கொடுத்தவர்கள், தங்களுடைய கனவுகளை செயல்படுத்தியவர்கள், தங்களுடைய கனவுகளை நனவாக்க தங்களுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் அர்ப்பணித்தவர்களால் மட்டும்தான் உலகத்தின் ஆழச் சிறந்த வெற்றியாளர்களாகவும் ஆகச் சிறந்த ஆளுமைகளாகவும் நம் முன்னே நின்று கொண்டிருக்கின்றார்கள். அப்படி நீங்கள் வர வேண்டும் என்றால் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த விடாம ஒலித்து கொண்டிருக்கக்கூடிய ரெவர்பரேட் ஆய் எதிரொலித்து கொண்டிருக்கின்ற அந்த தாட்டை, அந்த விஷயத்தை யூ ஹாவ் டு கேட்ச் ஹோல்ட் ஆஃப் இட். அது எப்படி வரும்? அது எப்படி சார் வரும்? காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் இந்த மெக்கானிக்கல் வேர்ல்டில் so much of assignments, so much of classes, so much of extra classes, so much of other விஷயம், from starting to the till we reach the bed to sleep. ஓகே, எல்லாருக்கும் இது இருக்க தான் செய்யும், எல்லாருக்கும் இது இருந்தால் மட்டும்தான் முடியும். ஒரு
வேலை நீங்கள் you are complete என்று நினைத்து விட்டீர்கள் என்றால் there is no scope for your growth. There is no scope for your growth. If you think that you are perfect, there is no scope for growth. Your imperfection is the very key for making you to be a better version of yourself. That is very very important. நீங்க எப்பொழுதுமே நீங்க perfect என்று நினைத்து விட்டீர்கள் என்றால் you will think that I am the perfect man, I am the perfect human being, I am the best அப்படி நினைச்சிட்டீங்களா you will spend the rest of your life defending the very perfection, the very bestness of yourself. அப்ப the complacency automatically ஒரு சேர் போட்டு உங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்துக்கும். நீங்க எதையாச்சும் பெட்டரா பண்ணா hey you are the best, why do you want to do unnecessarily, be here yaar, let them struggle, one day all the others will overcome you, surpass you, they will do the better aspect in all the things than you. So the imperfection in you, the what do you call, நீங்க எந்த விஷயத்திலயுமே நான் வந்து இன்னும் ஃபுல்ஃபில் ஆகல அப்படிங்கிற டிசைர் தான் the driving force, the very engine which will push you from behind. So அதனால நீங்க உங்க மனசுல இருக்கக்கூடிய விஷயத்தை தொடர்ந்து தேடிக்கொண்டே இருக்கணும். நான் வந்து எனக்கு பர்ஃபெக்ட், நான் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிட்டேன், நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் அப்படிங்கிற விஷயத்தோடு இருந்துட்டீங்களா உங்க மனசுல தேடலே வராது. அந்த பாயிண்ட் உங்களுடைய லார்ஜர் பர்பஸ் ஆஃப் லைஃப், உங்களுடைய கனவுக்கான தீம் என்ன, அந்த ஒன் லைன் ஸ்டோரி ஆஃப் யுவர் லைஃப் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியாமல் போயிடும். ஆக நீங்க உங்களுடைய தாட்டை வாட்ச் பண்ணணும். நான் சொன்னேன் இல்லையா 60,000 தாட்ஸ் வருது, அது எவ்ரி டே எவ்ரி டைம் டிபெண்டிங் ஆன் த சர்க்கம்ஸ்டான்சஸ் மாறிக்கிட்டே இருக்கும். the one which keeps reverberating in your heart, mind, soul எதுவாக இருக்கிறது அதை ஐடென்டிஃபை பண்ணுங்க. விவேகானந்தர் சொன்னார், நீ எதுவாக நினைக்கின்றாயோ அதுவாகவே மாறிவிடுகின்றாய். ரைட்? நீ எதுவாக ஆக வேண்டும் என்ற விஷயம் உங்க மனசுக்குள்ள இருக்கும். அதை நான் சில நேரங்களில் பெட்டர் டீச்சர் வில் ஐடென்டிஃபை. நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க ஒரு ஆர்டிஸ்ட் ஆகலன்னு சொல்லிட்டு, பட் த பிரின்சிபல் ஹியர் வில் pursue and look at you as a very good civil servant. Sometimes the enlightenment may happen within yourself, sometimes from outside. It all happens. Because நம்ம அந்த சர்க்கம்ஸ்டான்சஸை உருவாக்கி கொள்வோம். நம்ம தாட் ப்ராசஸ் நல்லபடியாக இருந்தனா நம் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற கனவுகளோடு நாம் நடமாடி கொண்டிருந்தோமே ஆனால் நாமவோ அல்லது நம் இடையே இருக்கக்கூடிய சூழல்கள் மூலமாகவோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு த பெஸ்ட் வெர்சன், த ரியல் பர்சன் வில் கெட் ஐடென்டிஃபைட். ஃபார் எக்ஸாம்பிள் உசேன் போல்ட் என்னுடைய ஆகச்சிறந்த ஒரு இன்ஸ்பிரேஷன். அவர் just like any other person till he was identified as an athlete. அவர் சாப்பாட்டுக்காக விட்டா ஓடி போய் வாங்கிட்டு வரக்கூடிய பர்சனாக இருக்காரு. பட் அவர் காலேஜ்லயா ஸ்கூல்ல படிச்ச கோச் இவ்வளோ பெஸ்ட் ரன்னரா இருக்கு, why don't you become an athlete அப்படின்னு அவர் ஐடென்டிஃபை பண்றாரு. மைக் டைசன், the ever greatest boxer, he was a street fighter. Otherwise he would have ended his life as a robber or a dacoit. But one day he was identified by a person, why don't you become a good boxer? History, the rest is history. So தோனி எடுத்துக்கோங்க, நம்ம தலை தோனி, அந்த தோனி he was struggling for his life as a ticket checker or an ordinary employee in railway department. But அவர் எவ்வளோ பெரிய பெஸ்ட் பிளேயராக வந்திருக்காரு. இட்ஸ் ஆல் ஹேப்பன் பிகாஸ் ட்ரீம்ஸ். உலக அளவில் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னா இன விடுதலைக்காக போராடிய மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் தனக்கான ஒரு கனவை வைத்திருந்தார். இன விடுதலை என்பதுதான் என்னுடைய கனவு என்று ஐ ஹாவ் எ ட்ரீம் என்ற ஒரு ஸ்பீச் கொடுத்தார் இல்லையா? அது மிகப்பெரிய கனவு நனவாகியது. நெல்சன் மண்டேலா இன விடுதலைக்காக தன் வாழ்க்கையின் almost 30-40% of his life, 26 years he was interned in prison. He spent his life inside the jail, having a dream that one day I will see that my people will be liberated from the clutches of racial this thing. So it happened. Mahatma Gandhi, he was thrown out of the railway box saying that you are a different race, you have a different skin color.
So the very moment அவர் நினைத்தார், நீ என்ன ட்ரெயினில் விட்டு வெளியேற்றின, உன்னை நாட்டை விட்டு வெளியேற்றின. He had a dream that happened, that he made it true. He made it become true, right? So everybody வேர்ல்டு வைடாக சரி, இந்தியன் சினாரியோட எடுத்துக்கிட்டாலும் சரி, சச்சின் டெண்டுல்கர் ஃபார் தட் மேட்டர், அண்ட் ஸ்டீவ் ஜாப்ஸ் வேர்ல்டில் பார்த்தீங்க சொன்னால் ஒரு சாதாரண ஒரு ஆர்டினரி. So normally people used to say, I am a computer graduate. People used to know, tease me like this thing. It's an idiot box. After all, it's an idiot box. Whatever you feed, that will does the job, right? So it is not better than any other curriculum. So it's an idiot box like that. Friends used to tell us which is the superior department of physics, chemistry, computer science, and the more arguments varumbodhu. But with an ordinary algorithm, it's an ordinary calculator, some kind of product, he made and converted, he transformed it as a computer, supercomputer. The world has been transformed now. So he had a dream. He started his life as a very, very ordinary. It's small, it's like a bunker. And the mari edathila he started. He is not even a graduate. But ellame kondu ellame megaperiya அளவுல dreams கொண்டு வந்துட்டாங்கன்னு சொன்னா, அவங்க the dreamல they believed in their dream, they believed in themselves. So உங்க மனசுல இருக்கக்கூடிய அந்த விஷயம், you need not to be great to start your life. But if you want to become great, you have to start now. நீங்க வாழ்க்கையில ரொம்ப கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கணும்னு நினைத்து இருந்தால்தான் உன் லைஃபை ஸ்டார்ட் பண்ணணும் என்பது கிடையாது. நீ உன் லைஃபை ஸ்டார்ட் பண்ணால் தான் நீ கிரேட்டாகவே ஆக முடியும். ஸோ ஆக உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை வைத்து, என்கிட்ட ஃபெசிலிட்டிஸ் இல்லை, காலையிலிருந்து நைட் வரைக்கும் ஐ எம் ஸ்ட்ரகிளிங் என்ற குறைகளை வைத்து விட்டு நீங்கள் வாழ்க்கையை வாழ பழகுங்கள். உங்கள் கனவுகளுக்கு செயல் வடிவம் கொடுங்கள். உங்கள் கனவுகளுக்கு சிறகுகளை தாருங்கள். உங்கள் கனவுகளுக்கு சிறகுகளை தாருங்கள். உங்கள் வாழ்க்கை, உங்கள் வானம் வயப்படும், வாழ்க்கை வளம் பெறும், இந்த நாடு நலம் பெறும் என்பதில் எந்த சந்தேகமுமே கிடையாது. ஸோ யூ ஐடென்டிஃபை த லார்ஜர் பர்பஸ் ஆஃப் யுவர் லைஃப். இங்கே இருக்கக்கூடியவங்க I believe that most of the people gathered here have taken a decision to become a civil servant. ஈவன் அதர்வைஸ் சிவில் சர்வெண்ட்டா வரணுங்கிறதுக்காக மட்டும் இல்லை, இங்கே இருக்கிறவங்களே அத்தனை பேர் அதையே தான் வரணும் அப்படிங்கிறது கிடையாது. பட் இன் டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப்ல கொடுங்க. அண்ட் வாட் எவர் த பர்பஸ் மே பி, வாட் எவர் த காஸ் மே பி, வாட் எவர் த ஐடியா யூ ஹேவ், வாட் எவர் த ட்ரீம் யூ ஹேவ், பட் யூ மஸ்ட் ஹேவ் ஒன் திங் இன் யுவர் மைண்ட், தட் யூ ஹாவ் டு என்ஷூர் தட் the perseverance, resilience, இதெல்லாம் விடாம, இந்த கமிட்மெண்ட், ஃபோக்கஸ், இதெல்லாம் விடாம என் கனவுகளை நான் தொடர்ந்து என் கனவுகளோடு பயணிப்பேன் என்று நினைக்க வேண்டும். நான் என்னுடைய ப்ரிப்பரேஷன் டைமில் அம்மா அப்பாவுக்கு கடிதம் எழுதுவது உண்டு. எங்கள் பாண்டேஜே கடிதத்தில் தான் இருக்கும். இந்த கடிதங்களெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய கனவுகளை என்னுடைய கடிதத்தில் எழுதுவேன். அதில் ஒரு கடிதம் முக்கியமாக நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன். பிகாஸ் so I had given shape to that dream, and I made my parents to witness the dream happening in front of their eyes one day. நான் காலேஜில் படிக்கும் பொழுது, நான் ஆல்ரெடி நிறைய மேடைகளில் சொல்லியிருக்கேன், எனக்கு +2 அண்ட் ஏர்லி காலேஜ் டேஸில் தான் என்னுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப், நீ போலீஸ் ஆஃபீஸராக தான் ஆகணும் என்ற பர்பஸ் ஆஃப் லைஃப் நான் ஐடென்டிஃபை பண்ணேன். அண்ட் தென் ஐ சேஸ்ட் மை கோல்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, நான் கிரேட்டாக கிடையாது, பட் டு பி கிரேட் ஐ ஹாவ் டு ஸ்டார்ட். தென் ஸோ ஐ ஸ்டார்டட் மை லைஃப் வெரி ஆர்டினரி. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு சிவில் சர்வீஸுக்கு சம்மந்தமே கிடையாது. பட் ஐ ஸ்டார்டட் பிலீவிங் தட் ஐ வில் டூ இட், ஐ வில் அட்டைன் இட் என்று நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ என் பேரண்ட்டுக்கிட்ட எழுதினேன். காலேஜ் படிக்கும் பொழுது என்சிசியில் நான் ஒரு ப்ராமிசிங் கேடட்டே கிடையாது. காலேஜில் ப்ராமிசிங் கேடட் கிடையாது. த திங் இஸ், ஐ யூஸ் டு ரன் பெட்டர் தென் எனிபடி இன் மை ஸ்குவாட். ஐ யூஸ் டு டூ ஆல் த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ். ஐ யூஸ் டு மெயின்டைன் வெரி குட் டிசிப்ளின். பட் இன் ஸ்பைட் ஆஃப் தட் ஐ வாஸ் நாட் ரெகக்னைஸ்ட்
எனக்கு அது என் மனசுக்குள்ளார அது ஒரு பெரிய குறையாகவே இருந்தது. த திங் இஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ப்ராக்டிகல்ஸ் நிறைய இருக்கும். ஸோ we cannot spend much time in the NCC officers room. So they expected my presence all the day, which I couldn't. Now I have to travel almost 60 kilometers up and down, 120 kilometers every day. I was a day scholar then. So இந்த மாதிரி விஷயனால என்ன வேற மாதிரி பார்த்துட்டு I was not given due promotion, right promotion. I remained as a cadet till my 3rd year. ஸோ அது என் மனசுக்குள்ள ஒரு வெறுப்பை கொடுத்தது, எனக்குள்ளார ஒரு ஒரு இன்வால்மெண்ட்டை குறைத்தது. ஆனாலும் கூட என் மனசுக்குள்ளார ஒரு ஃபயர் வந்தது. See, I am relieving this college as a cadet. One day I will become a police officer. One day I will become a police officer. I was deprived of my NCC cadet promotion, but one day certainly I will become a police officer and address the very college, the same college அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதை போல அந்த ஒரு ஃபயர் எனக்கு படித்து கொண்டு இருக்கும் பொழுது என் அம்மாவுக்கு அப்பாவுக்கு எழுதினேன், I will not die unless I become a police officer. And நான் அந்த ஸ்வாடை பிடிச்சி பெஸ்ட்டு கேடட்டான அந்த அவார்டை வாங்காமல் நான் ஓய மாட்டேன்னு எழுதியிருந்தேன். ஒன் டே எங்கள் ஸ்கூலில் எல்லாத்துக்கும் அந்த ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்பட்டது. ஃப்ரம் டே ஒன் டு த லாஸ்ட் டே ஆஃப் ட்ரைனிங். வாமிட் வர அளவுக்கு உருட்டுனால் கூட அந்த பொசிஷன் நான் விட்டு போகவே மாட்டேன். வாமிட் வந்தால் கூட அந்த ரைட் நம்பர் 1 பொசிஷனை விட்டுட்டு வேற ஆள் வந்துட்டானா பெஸ்ட் கேடட் ஆகிடக்கூடாதுன்ட்டு அதை நான் விட்டதே கிடையாது. பிகாஸ் நான் அந்த என்சிசி டேஸை நினச்சி பார்ப்பேன், நீ அங்கே விட்ட அந்த இன்சின்சியாரிட்டி எல்லாமே இங்கே போயிடக்கூடாது. ஸோ ஐ வாஸ் ஸோ கியூரியஸ், கான்சியஸ் தட் ஐ ஷுட் நாட் லீவ் த பிளேஸ் அட் எனி காஸ்ட். எல்லா சோதனைகளிலுமே எல்லாத்துக்கும் பரேட் கமாண்டர், எல்லாத்துக்கும் பெஸ்ட் கேடட்டாக வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தார்கள். ஐ சக்சீடட் வித் த கிரேஸ் ஆஃப் அல்மைட்டி. ஸோ என்னுடைய அம்மா அப்பா பாசிங் அவுட் பரேடில் வந்தாங்க. I was the parade commander carrying the sword in my hand. இது என்னுடைய நான் நிறைய ட்ரீம்ஸை ஓரலாக சொல்லி நம்ம பண்ணியிருப்போம். ஸோ அம்மா அப்பாவுக்கு கடிதத்திலே எழுதியிருந்தேன், இட் ஹேப்பன். ஸோ எனக்கு அது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன். அதனால் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை நீங்கள் பர்ஃபெக்டான சர்க்கம்ஸ்டான்ஸில் இருந்தால் மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற நிலையை விட்டுட்டு உங்களுடைய இம்பர்ஃபெக்ஷன் கூட உங்களுக்கு பெஸ்ட். என்சிசியில் இம்பர்ஃபெக்டாக தான் இருந்தேன், நான் நாட் ப்ராமிசிங் கேடட் தான். ஆனால் கூட I can end up my training as the best cadet in my squad. So it can happen to your life. It will definitely happen provided you have the resilience. The resilience அப்படிங்கிறது விழாமல் பார்த்து கொள்வதில் அல்ல, ஒவ்வொரு முறை விழுகின்ற பொழுதும் எழுந்து நிற்பது தான் உங்களுடைய ரெசிலியன்ஸ் இருக்கின்றது. எடுத்த உடனே வெற்றி நமக்கு அப்படியே ரெட் கார்பெட் போட்டு வழங்கும் என்பது கிடையாது. சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்லாம் டெஃபினட்டாக யூ ஹாவ் டு ஸ்ட்ரகிள் அண்ட் டாயில் யுவர் லைஃப் டு கெட் அட் த டாப் ஆஃப் த லேடர். எவ்வளோ இளைஞர்கள் மத்தியில் ஃபியூ ஹண்ட்ரட்ஸாக எடுக்கிறாங்க. அப்போ எவ்வளோ பெஸ்ட்டாக நீங்கள் வச்சுருக்கணும், நம்ம மனசில் நிறைய பேருக்கு தாட்ஸ் இருக்கும். நான் ஐ வாண்ட் டு பிகம் எ சிவில் சர்வெண்ட் தாட் இருக்கும். பட் த டெப்த் ஆஃப் த தாட் இருக்குது பார்த்தீங்களா, தட் இஸ் இம்பார்ட்டன்ட். எவ்வளோ டெப்த்து நீங்கள் இருக்கிறீங்க, எவ்வளோ இன்டென்சிவாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறது முக்கியம். சம்டைம்ஸ் ஒரு ஃபெயிலியர் people will go away, 2 failures people will go away, sometimes 5 failures, 6 failures, they will withstand all the failures. One day definitely அவளுக்கான doors will be now opened. ஸோ அதனால் எத்தனை முறை வீழ்ந்தாலும் எழுந்து நிற்கக்கூடிய வல்லமை, போர்க்குணம் உங்களுக்கு இருக்கணும். அதுதான் உங்களுடைய கனவுகளுக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதை. இது நிறைய பேருக்கு ஷாலோ தாட் ப்ராசஸ் மகள் இல்லையா, கனவுகள் இருக்கும். அவங்க சொன்னாங்களா, சரி ஐஏஎஸ் படிக்க போகலாம், ஒரு பக்கம் வருவாங்க. சில பேர் நம்ம அப்ராட் போகலாமே, சரி அதுக்கும் போகலாம். நம்ம ஏன் கார்பரேட் எம்ப்ளாயி கூட சரி வாங்க அங்கேயும் போவோம். ஏமா இன்றைக்கி ஒரு கிளாஸ் இதோ ஒரு ஆஃபீஸர் வராரா அண்ட் மற்ற எமினன்ட் பர்சனாலிட்டிஸ் வராங்க, அட்ரஸ் பண்ண வாங்க அதையும் போய் பார்ப்போம். அப்படி போகிற போக்கில்
போகிற போக்கில் அப்படி போனால் வாழ்க்கையும் போகிற போக்கில் போயிடும். அதற்காக பிறந்திருக்கிறோம். ஸோ அப்படி போகிற போக்கில் அப்படிங்கிற விஷயத்தை விட்டுட்டு எப்படி வாழ வேண்டும் என்று நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். நியூ இயர் விஷஸ்க்கே என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் பேசினார். சார் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படின்னாரு. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன் அப்படின்னு சொன்னேன். சார் எப்படி தான் இருக்குன்னு இந்த வருஷம் பார்ப்போம் அப்படின்னு என்கிட்ட பேசினார். நான் சொன்னேன், எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போன்னு சொல்லி ஓப்பனிங்லேயே சொல்லாதீங்க, எப்படி இருந்தாலும் நாம் பார்ப்போம் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். எப்படி தான் விவேக் சொல்வார், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டா அப்படிங்கிற மாதிரி. அப்படி இல்லை, அப்படி கிடையாது. எப்படி தான் இருக்குன்னு பார்ப்பேன் அப்படி கிடையாது. எப்படி இருந்தாலும் நான் பார்ப்பேன் என்ற அந்த ஒரு கன்விக்ஷன், அந்த கன்விக்ஷன் வேணும். ஒரு சிவில் சர்வெண்ட்டாக வரணும்னா அந்த போர்க்குணம் வேணும், அந்த போராட்ட குணம் வேண்டும், அந்த கண்டினியூஸாக பண்ணிக்கிட்ட பெர்சிவரன்ஸ் வேணும். ஸோ யூ ஹேவ் டிசைடட் டு பிகம் அ சிவில் சர்வெண்ட். உங்கள் கனவுகளுக்கு அதுதான் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. சிவில் சர்வெண்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான் கனவு. அந்த கனவை வர வைக்கிறதுக்கான விஷயங்கள் என்னென்னா, ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மனசுக்குள்ளே போட்டுட்டீங்கன்னு சொன்னால், உங்கள் மனசுக்குள்ளே அது வேர் ஊன்ற ஆரம்பித்து விட்டது என்று சொன்னால் டெஃபினட்டாக உங்களுடைய செயல்கள் எல்லாமே அதை நோக்கியே இருக்கும். அதை நோக்கியே தான் இருக்கும். நீங்கள் தூங்கும்போதும் அதை நினைப்பீங்க, நடக்கும்போதும் அதை நினைப்பீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்பொழுதும் சப்கான்ஷியஸாக ஒரு தாட் ப்ராசஸ் ஓடிட்டுருக்கோம். நான் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸுக்கு நிறைய போவீங்க, யூடியூப் சேனல் பார்க்கும்போது இதில் என்ன பண்ணலான்னு பார்ப்பீங்க, வெற்றியாளர்களுடைய செய்திகளை பார்ப்பீங்க. ஒருவேளை தோற்று போய் இருந்தாங்களா, அவங்க என்ன, அவங்ககிட்ட இருந்து என்ன பாடம் கற்கலாம் என்று பார்ப்பீங்க. விஷயங்களை தேடி 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 இவள் இந்த அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக வில் டேக் கேர் ஆஃப் யூ. Automatically, because you have put in your dream in such a way that it has penetrated it all across your body. நாடி நரம்புகள், மூளை, எல்லா பிளட் செல்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸ், எவ்ரிவேர், நியூரான்ஸ், நெஃப்ரான்ஸ் எங்கே இருக்குது, எல்லா இடத்துலையும் உங்களுடைய ட்ரீம் இருக்கும். டிஎன்ஏவை எடுத்து ஓப்பன் பண்ணி ஆப்ரேட் பண்ணால் ஐஏஎஸ்ன்னு எழுதியிருக்கணும். அதுதான் இது ஹேப்பன்ஸ். சரி, இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரியான இது ஒரு ஃபிக்ஸியஸாக இருக்கிற மாதிரி தோணும். பட் இட் ஒர்க்ஸ், இட் ஒர்க்ஸ். கனவுகள் தான். சுவாமி விவேகானந்தர், உங்களுடைய ஐடியா என்பது இனிஷியலாக பீப்புள் வில் ரிடிக்கிள் யூ. என்னடா இதெல்லாம் ஒரு ஐடியா, சிவில் சர்வீஸ் படிக்க போறியோ, அதெல்லாம் எவ்வளோ. இட் ஹேப்பன் டு மீ, இட் ஹேப்பன் டு மெனி பர்சன்ஸ் ஹியர். எல்லாத்துக்கும் சிவில் சர்வெண்டா, ப்ரொஃபஸரா, எந்த வாக்ஸ் ஆஃப் லைஃப் போனாலும் சரி, உங்களுக்கு சொல்லுவாங்க, யாருப்பா நீ போறியா, உங்களுக்கு பேக்ரவுண்டே இல்லையா, நீ படித்தது வேற படிப்ப, நீ எப்படி செலவு பண்ண போற, நீ கிராமத்தில் பிறந்திருக்கிறிய, உங்கள் இதில் குரூப்லேருந்து யாருமே வந்தது இல்லையா. இப்படி so many negative thoughts will be poured upon you. வரும். அதை பற்றி நீங்கள் கவலையே படக்கூடாது. எல்லாம் வந்தாலும் கூட அதை தாண்டி நீங்கள் பயணிக்கணும், அதை தாண்டி பயணிக்கணும். ஸோ உங்கள் நாடி நரம்புகள் எல்லாம் அது வேரூன்றி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த பயணத்தை மேற்கொள்ள முடியும். அந்த பயணம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஏஎன்எஸ் வில் டேக் கேர் ஆஃப் இட். ஏஎன்எஸ் வில் டேக் கேர் ஆஃப் இட். தென் இப்போ பயணம் செய்ய ஆரம்பித்து விட்டீர்கள், இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணலாம், அல்லது வேற ஒரு இடத்துல போய் படிக்கலாம், டெல்லியில் போய் படிக்கலாம், சென்னையிலேயே நிறைய இன்ஸ்டியூட் இருக்குது, அண்ட் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஒவ்வொரு காலேஜ்லையுமே இப்போ நிறைய பேர் என்கரேஜ் பண்ணுறாங்க, படிங்க. டெஃபினட்டாக டீவியேஷன்ஸ் வரும், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். டிஸ்ட்ராக்ஷன் இன் த ஃபார்ம் ஆஃப் அன் அட்ராக்ஷன் வரும். டிஸ்ட்ராக்ஷன் ஒரு பக்கம், நீங்கள் இதை விட அது பெட்டராகிற அட்ராக்ஷனும் வரும், அது ஒரு ஃபார்ம் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஓவர் கம் பண்ணுன்னா நீங்கள் உங்கள் கனவுகளை வலிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். உங்கள் கனவுகளை வலிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு எவ்ரி டே see the dreams won't work unless you do it. கனவுகள் செயல்படாது, நீங்கள் அதை செயல்படுத்த வேண்டும். அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி, உறங்கும்போது வருவதல்ல கனவு, உங்களை உறங்க விடாமல் செயல்பட செய்வதுதான் கனவு, இல்லையா? உறங்க விடாமல் செயல்படுவதுதான் கனவு. அதை விட்டுட்டு உறக்கத்தில் கூட வரும். என்ன மாதிரி கனவு? யுவர் சப்கான்ஷியஸ் மைண்டு ரைட்லி ஃபெட் அப்படின்னு சொன்னால், உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் டிஎன்ஏல எல்லாத்தையும் புகுத்திருந்துன்னா தூக்கத்தில் கூட ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக, ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக, எங்களை மாதிரி இப்படி லெக்சர் கொடுக்குற மாதிரியான ஒரு சூழல்கள் நிச்சயமாக வரலாம். அந்த கனவுக்கு வடிவம் கொடுக்கணும்.
உங்கள் கனவுக்கு வடிவம் கொடுத்து கனவுக்கு செயலாக்கம் கொடுத்துன்னு சொன்னால் சூரியனில் கூட ஒரு செடி முடிக்கணும்னு சொல்லி ஒரு கவிதை வரியை படித்தேன். அற்புதமான வரி. அது ஃபிக்ஸியஸாக கூட இருக்கலாம், பட் இட் கிவ்ஸ் அஸ் எனர்ஜி இல்லையா? இட் மோட்டிவேட்ஸ். ஸோ கனவுகளுக்கு வடிவம் கொடுப்பது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். உலக அளவில் பல பேர் சாதித்தவர்கள், இந்திய அளவில் பல பேர் சாதித்தவர்கள், உங்களை போல் எதிர்காலத்தில் சாதிக்கக்கூடியவர்கள் சிவில் சர்வெண்டாக மட்டுமல்ல, மற்ற ஏனைய துறைகள், பல்வேறு துறைகள் இருக்கின்றது. பல்வேறு துறைகளிலும் இளைஞருடைய ஆதிக்கம் நமக்கு தேவை. ஆகச்சிறந்த பணி தேவை. அவ்வளவு பேருக்குமே கனவுகள் தேவை. அந்த கனவுகளுக்கு செயலாக்கம் கொடுக்க வேண்டும். அப்படி செயலாக்கம் கொடுக்கின்ற பொழுது வரக்கூடிய சோதனைகளை தாங்கக்கூடிய வல்லமை வேண்டும். அந்த கனவுகளை செயல்படுத்தக்கூடிய திட்டம் வேண்டும். அந்த கனவுகளை சரியாக செயல்படுத்த கொண்டிருக்கின்ற பொழுது உங்களை இன்னும் எக்யூப் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டும். உங்களை எக்யூப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு ஃபேஸையும் தாண்டி போகும் பொழுது யூ ஹேவ் டு ஆட். கேம்ஸ் வரும் பார்த்தீங்களா, ஒவ்வொரு தடவை கேம்ஸ் ஒரு லெவல் போக 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 போனஸ் பாயிண்ட் ஆட் ஆகிற மாதிரி உங்கள் கூட வேல்யூ அடிஷன் இருந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் போக போக நீங்கள் மைனஸ் ஸ்கோர் பண்ணிக்கிட்டே போனீங்களா, யூ வில் எண்ட் அப் as a misery தான். இன் மிஸ்ஸரி ஒன்றுமே கிடையாது. யூ வில் ரிக்ரெட் யுவர் ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப். ஸோ ஒவ்வொரு மாணவியும் இங்கே இருக்கக்கூடியவங்க அற்புதமான ஒரு களத்தை இந்த கல்லூரி நிர்வாகமும் புதிய தலைமுறை தொலைக்காட்சியும் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியும் உங்களுக்கு வழங்கி இருக்கிறத நினைத்து நான் பாராட்டுகிறேன். ஏன்னா என்ரிச்சிங் த யூத் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ரிச்சிங் த யூத். எனக்கு ஒரு கனவு இருக்கின்றது, எனக்கு ஒரு கனவு இருந்தது. அதை செயல்படுத்திய பிறகு பல கனவுகள் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த கனவுகளில் ஒரு கனவு இந்திய இளைஞர்கள், இந்திய யூத் பாப்புலேஷன் should be enriched with so much of good thoughts, so much of patriotic thoughts, so much of humankind, so much of humanity. அந்த சர்வீஸ் கொடுக்கக்கூடிய அந்த வேல்யூ கொடுக்கணும். அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். ஐஏஎஸ் ஆகிறதுங்கிறது சம்திங் டிஃப்ரெண்ட். நீங்கள் அந்த கனவுகள் உங்களுக்கு இருந்தால் அதை நனவாக்குங்கள். பட் இன் டிஃப்ரெண்ட் ஆல் அதர் வாக்ஸ் ஆஃப் லைஃப் ஆல்சோ இளைஞர்களுடைய பங்களிப்பு இந்த நாட்டிற்கு தேவை. அதை ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் ஒவ்வொரு மேடையிலும் நான் கொண்டு வந்து அதை விதைகளை தெளித்து விட்டே போகணும். இப்போ இன்னைக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியில் ஒரு 1000 விதைகள், 1000 ஃபர்டைல் பிரைன், 1000 ஃபர்டைல் பிரைன். அதனுடைய என்னுடைய தாட் ப்ராசஸை போட்டிருக்கேன். அது எப்படி வேண்டுமானாலும் வரலாம். சின்ன செடியாக முளைக்கலாம், பெரிய செடியாக முளைக்கலாம், ஆழம் விருட்சமாக வளரலாம். எப்படி இருந்தாலும் என்னுடைய பணி உங்களிடையே வந்து உங்களை ஊக்கப்படுத்த வேண்டும், உங்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதுதான். அதற்கான ஒரு களத்தை அவங்க கொடுத்துருக்காங்க. அனைவருக்கும் ஒரு முறை நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸோ இளைஞர்கள் மத்தியில் நான் இப்போ போதைப்பொருள் தடுப்பு பிரிவில் இருக்கிறதுனால இளைஞர்கள் மத்தியில் நிறைய இடங்களில் நமக்கு செய்திகள் வந்தவண்ணம் இருக்கின்றது. போதைப்பொருள் வெவ்வேறு வடிவங்களில் வந்து அவர்களுடைய கனவுகளை சிதைக்கின்றது, அவருடைய வாழ்க்கையை மாற்றுகின்றது. அவர்களுடைய வாழ்க்கையும் கனவுகளும் மாறுகின்ற பொழுது அவர்கள் பாதிக்கப்படுவது மட்டுமல்ல, அவர்களை சார்ந்த குடும்பம் பாதிக்கப்படுகிறது. இந்த தேசத்திற்கு தேவையான ஒரு நல்ல ஒரு ஆளுமையை நாம் இழக்கின்றோம். ஸோ உங்களுடைய பயணத்தில் சில நேரங்களில் தோல்வியில் இருக்கும் பொழுது அது அப்படி ஒரு சப்ஸ்டன்ஸ் வரும் உங்களை சப்போர்ட் பண்ணுற மாதிரி. ரிஜெக்ட் இட், ஸ்கிப் இட், சே நோ டு ட்ரக்ஸ். நிறைய பேருக்கு அதுக்கு வந்து ஆண்கள் மட்டுமல்ல, பெண்கள் மட்டுமல்ல, வயதானவர்கள் மட்டுமல்ல, இளைஞர்கள் மட்டும் இல்லை, இட் கேன் ரீச் எனிபடி. நீங்கள் அதுக்கான ஷீல்டு போடாமல் இருந்தால் இது வந்து ஒரு போதை. இந்த போதை விடுபட வேண்டும். அந்த போதை பழக்கத்திற்கு நாம் ஆளாகக்கூடாது. நம்மை சுற்றி இருக்கிற அந்த நபர்கள், நம்ம தோழிகளோ தோழர்களோ அல்லது குடும்ப உறுப்பினர்களோ இருந்தால் கூட அவர்களையும் ப்ரொடெக்ட் பண்ணும். நீங்கள் சிவில் சர்வெண்ட்டாக ஆகணும்னு சொன்னால் ஒரு பெரிய லார்ஜர் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கும். பட் உங்களுக்கு கொடுக்குறது ஸ்மால் ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்கள் உறவினர்களை பாதுகாத்து. ஒரு சின்ன சர்க்கிள் இருப்பீங்க, அந்த சர்க்கிளில் நான் சார்ந்திருக்கின்ற அந்த சர்க்கிளில் வர முடியாது என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தின்னு சொல்ல அற்புதமான ஒரு சொசைட்டி. ஸோ பேட் திங்ஸ் வரவே கூடாது. எப்படி மனசுக்குள்ள பேட் திங்ஸ், திருடனுக்கு வரக்கூடிய சிந்தனைகள் வரக்கூடாது இல்லையா, அதே போல் நம்ம மனசில் பேட் திங்ஸ் வரவே கூடாது. அதற்கு நீங்கள் எல்லாமே ஒரு அம்பாசடர்ஸாக இருக்கணும், ஒரு சாமரிட்டனாக இருக்கணும், ஒரு பெரிய போர் வீரனாக இருக்கணும். இதை தடுக்கிறது இல்லை. ஸோ அந்த வேலையையும் நீங்கள் செய்ய வேண்டும். ஸோ போதை வேண்டாம், போதைக்கு நோ சொல்லணும். போதைக்கு சம்பந்தமான எந்த விஷயங்களையுமே எந்த ரூபத்தில் இருந்தாலும் நீங்கள் தடுத்து காவல்துறைக்கும் இந்த சமுதாயத்திற்கு ஒரு நல்ல பணியை செய்ய வேண்டும்.
தமிழ்நாடு அரசு ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு என்ற மிஷனில் ஒரு ஆப் நம்ம வச்சுருக்கோம். யூ கேன் டவுன்லோட் இன் யுவர் ப்ளே ஸ்டோர். ஐ ரெக்வெஸ்ட் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹியர் டு டவுன்லோட் த ஆப். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடுன்னு போட்டிங்க சொன்னால் அந்த ஆப் வருது. அந்த ஆப் டவுன்லோட் பண்ணால் இஃப் யூ கம் அக்ராஸ் எனி இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் ட்ரக் அப்யூஸ், ட்ரக் டிராஃபிக்கிங், ட்ரக் அஃபெண்டர்ஸ், ட்ரக் அஃபென்சஸ் எதுவாக இருந்தாலும் யூ கேன் கிவ் அ டிப். இன்ஃபர்மேஷன் அதில் அனுப்பலாம். உங்களுடைய தகவல்கள், உங்களை பற்றிய பர்சனல் இன்ஃபர்மேஷன் எதுவுமே அதில் வராது. Just to throw an information, that's all. We will act upon it. So in that way, you can start as a civil servant now itself. I thank all the persons. I thank all the gathering. I thank the management and Puthiyathalaimurai, Kingmaker IAS Academy for all the arrangements and support extended to me. Thank you very much. May all our dreams come true. Thank you very much.